வாட்சன் போல் இந்த வெள்ளோகி மீடியாவிலே இந்த வேத ஆராய்ச்சி என்ற பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு 7 ராஜ்யங்களை குறித்தும் அவருடைய சரிவும் அவருடைய எழுச்சியும் எப்படிங்கிறது பற்றியெல்லாம் பேச உள்ளோம் என்று கூறுகிறேன். அதே போல முதலாவது பாபிலோன் ராஜ்யத்தையும் கொடுத்துள்ளோம். அதனுடைய பழமையான ராஜ்யம், அதற்கு முன்னதாக இருந்த முதலாவது ராஜ்யமான எகிப்தை குறித்து உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்திலே ஒரு மனிதனை வைத்து அவன் எப்படியாக எகிப்துக்கு போனான் என்பதையெல்லாம் குறித்து உங்களுக்கு எகிப்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அதே போல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எகிப்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்ன, எகிப்து எப்படி உருவானது என்பதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே விளக்கமாக கூறலாம் என்று முன்வந்துள்ளேன். அதாவது நடந்த விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நோவா காலத்திலே ஒரு பெரிய ஜலப்பிரளயம் சொல்வார்கள், அதாவது ப்ரீ-ஃப்ளட்னு சொல்லுவார்கள். அந்த உலகத்திலே இன்னும் நடந்தது என்பது பார்க்கணும். அந்த உலகத்திலே அதாவது அந்த ஜலப்பிரளய பிறகுதான் என்ன ஆனது என்றால், இந்த எகிப்தானது முதலாவது ராஜ்யமாக பெரிதாக உருவெடுத்து வளர்ந்து வந்தது. அதே போல இந்த விஷயம் பார்த்தீர்கள் என்றால், நோவா என்கிற மனிதன் அந்த காலத்துல வாழ்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதன் தான். அந்த மனிதன் காலத்துல என்ன மக்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்களும் எல்லாமே ரொம்பவும் அருவருப்பாகவும் மிகவும் அருவருக்கத்தக்க வண்ணமாக அவருடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்துடன் கடவுள் என்ன செய்கிறார் என்றால், நான் மனிதனை உண்டாக்குறது மிகவும் வருத்தப்பட்டு இந்த மாதிரி இந்த உலகத்தை நான் அழிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய அசிங்கத்தனமான காரியங்களுக்காக கடவுள் அவர்களை மிகவும் அழித்தே போட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் பின்பு அவருடைய ஆயுசு நாட்களையும் மிகவும் குறைத்து விடுகிறார். அந்த காலத்துல என்ன செய்கிறார், நோவாடத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று உள்ளேன், எனவே நீ ஒரு கப்பலை உண்டாக்க வேண்டும், அந்த கப்பலானது இவ்வாறுலாம் இருக்க வேண்டும் என்று நோவாவிடத்தில் அதனை கூறுகிறார். எனவே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மொத்தமாக சேர்த்து 8 பேர் உள்ளனர்கள். 3 பசங்க இருக்காங்க நோவாவுக்கு, அதை சேர்த்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் என்ன செய்றாங்கன்னா, சேர்ந்து கடவுள் சொன்ன நம்பி என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி பெரிய பேடையை கட்டி எடுக்கிறாங்க. அது ஒரு 100 வருஷம் அவங்களுக்கு 100 to 120 வருஷம் பக்கம் ஆயிருக்கலாம் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பேடையை அவங்க கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பி அந்த கட்டுன்னு அவங்களுக்கு கடவுள் காப்பாத்துறாரு. அப்போ அந்த பேழையை இன்னும் இந்த உலகத்துல இருக்குதா நீங்க கேட்பீங்க, இதெல்லாம் நம்ப முடியுதானே. அதே மாதிரி இந்த பேழையை அமெரிக்கால கிரேட் கவுண்டி என்ற இடத்துல, அதாவது கென்டக்கி, அந்த நார்த் கென்டக்கில கிரேட் கவுண்டிங்கிற இடத்துல இன்னும் அந்த பேழையை என்னன்னா, அந்த பேழை எப்படி வடிவமைக்கப்பட்டது, கடவுள் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வடிவமைத்து வச்சிருக்காங்க. அது பேர் என்ன சொல்றாங்க, அந்த பேரோட என்கவுண்டர் என்று சொல்றாங்க. ஆக என்கவுண்டர் இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த பேழை கடவுள் எப்படி சொன்னாரோ அதன் அடிப்படையிலேயே அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கடவுள் என்னென்ன வடிவத்தை சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே அவங்க செஞ்சிருக்காங்க. இது என்னன்னா 150 ஃபீட் லாங், அந்த அடி 110 அடி நீளமும், அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 85 அடி அகலம், அதே பார்த்தீங்கன்னா 51 அடி அதோட ஹைட் அவ்வளவு உயரம் இருக்கு. இப்படிப்பட்ட இதெல்லாம் கடவுள் சொல்ல அதே மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. இது 2016ஆம் ஆண்டு இந்த ஆர்க் என்கவுண்டர் திறந்திருக்காங்க. இது ஒரு மியூசியம் மாதிரி, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி திறந்திருக்காங்க. இது என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க இருந்து மக்கள் கார் எடுத்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அங்கிருந்து அவங்க பஸ் வச்சிருக்காங்க. அது மூலமா அவங்களை கொண்டு போய் அங்க இறக்கி அந்த பெரிய கப்பல் இருக்காங்க, அந்த ஷிப்பை உருவாக்கியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டுலயே தொடங்கி இருந்தாங்க. அதுல 1000 வேலையாட்கள் கொண்டு 1000 வேலையாட்களை கொண்டு லேபரை வச்சு 2 வருஷத்துல கட்டி எடுத்திருக்காங்க. இது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 95 டன் இரும்பு அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இது 800 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டதுதான் இந்த ஆர்க் என்கவுண்டர் என்று சொல்றாங்க. அமெரிக்கால இன்னும் போய் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இடத்துல கட்டியிருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வெளிப்போக சொல்லிடுறேன் என்னென்ன விஷயம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்க போனா 1500 சீட் அடங்கின ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அமெரிக்காவுடைய. அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குதிரை சவாரி, கழுகு சவாரி எல்லாம் வச்சிருக்காங்க. அது பார்த்தாம கிளைம்பிங் பண்றது, அதாவது ஸ்கை டைவிங் மாதிரி அது மேல ஸ்கை டிரைவ் பண்ணி அங்க போறதுக்கான இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்புறத்துல வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப அந்த பேழையை எடுத்து பார்த்தோம்னா, பேழைக்குள்ள என்ன விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, பேழையை 3 அடுக்கா பிரிச்சிருக்காங்க. முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு பிரிச்சு
வச்சிருக்காங்க. உள்ள வந்து என்ட்ரன்ஸ் வந்து உள்ள போனீங்கன்னா முதலாம் அடுக்குல பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் பண்றதுக்கான ஏரியா கொஞ்சம் வச்சிருக்காங்க, தண்ணிக்கான ஸ்டோரேஜ் பண்ற ஏரியா வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த பேழைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க, முன்னுரைக்கான எல்லா விஷயங்களும் அங்க நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நோவா குறித்த கொஞ்சம் விஷயங்கள் அந்த பேழையிலேயே வச்சிருக்காங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க எந்த லிஃப்டும் இல்ல, இதுல என்னன்னா எல்லாமே ரேம்ப் மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த ரேம்ப்ல ஏறி போனீங்கன்னா செகண்ட் அடுக்குல என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய வேலை ஸ்தலம் சொல்லலாம். அங்க அவங்க வேலை செய்யறது, அந்த மரங்களை வெட்டுறது, அது போக அவங்க லைப்ரரி, அங்க நோவா வந்து எழுதிட்டு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்டதெல்லாம் அனிமெட்ரானிக்ஸ் என்று அந்த பெரிய தொழில்நுட்பத்தை வைத்து பண்ணிருக்கிறது தான் இந்த இரண்டாவது டெக்குன்னு சொல்லலாம். இதுதான் இரண்டாவது அடுக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது இரண்டாவது எல்லாம் பாத்தீங்கன்னா 138 பிரிவாக பிரிச்சு நிறைய மிருகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இரண்டாம் அடுக்குல இருந்து பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கிருந்து கீழே வந்து ஒரு பிட்டிங் ஜூன்னு சொல்றாங்க. அந்த ஜூல வந்து இந்த ஆடு, கங்காரு அந்த மாதிரியான விலங்குகள் என்ன பண்றாங்கன்னா மேல கொண்டு வந்து ரேம்ப் மூலியமா கொண்டு வந்து அந்த இரண்டாவது அடுக்கு வைக்கிறாங்க. இங்க எல்லாமே வந்து உண்மையான விலங்குகள் எப்படின்னா அனிமெட்ரானிக்ஸ்னா அதே மாதிரியான ஒரு விலங்கை வந்து செயற்கை வடிவிலை வந்து வடிவமைத்து உள்ள வச்சிருக்காங்க. அதே போல இங்க நோவா அவங்க குடும்பத்திற்கு ஒவ்வொரு மக்களும் வந்து இங்கேயும் செயற்கை முறையில தான் வடிவமைச்சிருக்காங்க. இங்க வந்து நீங்க வந்து நோவாவிட்ட கொஸ்டின் கேட்கிற மாதிரி, கேள்விகள் கேட்கிற மாதிரி நோவா அதற்கு வந்து பதில் கூறுவது போலவும் வந்து நோவாவை வச்சு அங்க செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இரண்டாம் அடுக்குல இருக்கு. அது பத்தாதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியம் வச்சிருக்காங்கன்னா அந்த உலகம் வந்து அழிவுக்கு முன்பாக அந்த ஃப்ளட் வரக்கு முன்னாடி எப்படி அந்த உலகம் இருந்துச்சுங்கிறத காமிக்கிறதுக்காகவே அதை வந்து அதை பத்தின ஒரு எக்ஸிபிட் வந்து அங்க வச்சிருக்காங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து வச்சு மக்களை வந்து இந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கு நம்மளை வந்து புரிய வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இது மாத்திரம் இல்லாம எப்படி வந்து கடவுள் அந்த உலகத்தை உண்டாக்கினாரு, எப்படி வந்து மனிதன் வந்து அதை கெடுத்து எல்லாம் கெட்டு போக பண்ணா அந்த விஷயங்களை பத்தின சில காட்சியும் அங்க வந்து இருக்குது. இது மாத்திரம் இல்லாம மூணாவது அடுக்கு பாத்தீங்கன்னா இதை விட பெரிய அடுக்கு தான் என்னன்னா மூணாவது அடுக்கு. இந்த மூணாவது அடுக்குல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுடைய லிவிங் குவார்டர் சொல்லுவாங்க. அதாவது இப்ப போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி இவங்களுக்கு என்னன்னா நோவா குடும்பத்தினர் வந்து வசிக்கிறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஏற்பட்டதா அதாவது மூன்றாவது அடுக்கு. அதுல வந்து லிவிங் குவார்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அங்கதான் அவங்க இலைப்பாரி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் கிச்சனு, டைனிங் ஹாலு அப்படிங்கிற எல்லா விஷயமும் அங்க இருக்கு. உணவு பரிமாறத்துல அவங்க வச்சிருக்காங்க. அதே போல இந்த விஷயம் மட்டும் இல்லாம டெக் 3ல வேற என்ன வச்சிருக்காங்கன்னா என்னென்ன எப்படி வந்து அந்த ஃப்ளட் வந்து வந்துச்சு, அந்த வாட்டர் அந்த ஃப்ளட் வந்து எப்படி வந்து வந்துச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் அங்கே கண்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. இது மாத்திரம் பத்தாதுக்கு என்ன சொல்றேன்னா டவர் ஆஃப் பாபேல், அதுக்கப்புறம் அந்த ரெயின்போ கவர்னன்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு வானவில கடவுள் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கான ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தத வானவில் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்போ இதை வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. அதே போல அவங்களும் வந்து மழையெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையை வந்து வாழ தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கு அந்த காலத்துல. அதை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இதை வச்சு இந்த எக்ஸிபிட்ல வச்சிருக்காங்க. அது போல இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இருக்காங்க இருக்கும், சில எக்ஸிபிட்டும் அங்க வச்சிருக்காங்க. இது விஷயம் மாத்திரம் இல்லாம ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 1 மில்லியன் மக்கள் வந்து இதை வந்து பார்வையிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து இந்த மாதிரிலாம் அவங்க கட்டினாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அதே இதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக பண்ணியிருக்காங்க. அப்ப நோவாவின் அந்த உண்மையான பேழை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறாத் என்கிற மலையில வந்து அந்த பேழை வந்து நிக்குது. அப்போ அதே அந்த பேழை நின்று இடத்துல ஆறாத் மலை வந்து இன்னைக்கு வந்து அந்த டர்க்கி பகுதியில இருக்கு. அந்த ஆறாத்துங்கிற மலை வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியே இது பெரிய மலை தொடர்ச்சி. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல நம்ம எப்படி இந்த பேழையை கட்டுறதுக்கு அவங்க இரும்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு எரிமலையா இருந்த காரணத்தினால வந்து இந்த எரிமலையில வந்து அந்த கப்பல் வந்து ஒண்ணு அந்த அப்படியே எரிமலையில அது வந்து உருகி போயிருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதான் அந்த இடத்துல வந்து அதுக்கு இருந்த அந்த அடையாளம் அந்த தடம் வந்து இன்னும் இருக்கு. எவ்வளவு ஹைட்ல சொன்னோமோ அதே ஹைட்ல தான் அதுவும் இருக்குது.
அந்த ஹைட் வெயிட் லென்த் எல்லாம் அதே லென்த்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கடியில எவ்வளவு அளவுக்கு அந்த இரும்பு இருக்குமோ அதை விட அதிகமாக அங்க வந்து இரும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரும்பு துகள்கள் வந்து இருக்கிறதாக அந்த மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த இடத்துல வந்து அவங்க தோண்டும் போது என்ன நடக்குதுன்னா, நிறைய விதமான பலகைகள், அதாவது மரப்பலகைகளை வச்சு கட்டினா பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த மரப்பலகைகளை எடுத்து அதை வந்து ஆராய்ச்சிக்கு அனுப்பும் போது அதை வந்து அதோடைய கார்பன் ஏஜ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதோடைய ஏஜ் எடுத்து பார்க்கணும், அதோடைய வயசு பாத்தீங்கன்னா நோவா வாழ்ந்த காலத்துக்கும் இதுக்கும் சரியாக உள்ளது என்று கூறப்படுகிறது. அதனால வந்து அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து நோவாவின் இடம் என்று நோவா ஆர்க் என்று சொல்லி அந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாத்திரம் முக்கியமா இங்க பார்க்காம இதுக்கப்புறம் நடக்கணும்னா, இதே மாதிரி நோவாவின் வம்சங்கள் பெரியதா மாறிச்சு. மாறின பிறகுதான் இங்க டவர் ஆஃப் பாபில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பாபில் கோபுரம் கட்ட எழுப்பப்பட்டுச்சு. அதை வந்து கடவுள் வந்து நிராகரித்து ஒவ்வொரு பாஷையாக மாற்றி, அந்த பாஷைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பாஷை உள்ளவர்கள் என்னன்னா அந்த பாஷைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இனமா சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் கடந்து போயிட்டாங்க. அப்படி போய் பங்கிட்டு கொண்டார்கள். அதே போல அப்படி பங்கிட்டு போனாலும் என்ன ஆகுதுன்னா, அப்படி பங்கிட்டு போன பிறகு என்ன, எகிப்து ஆனது பெரிய ராஜ்யமாக கொஞ்சம் காலத்தை உருவெடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நைல் பகுதியை மையமாக வைத்துக் கொண்டு எகிப்து வந்து பெரிய அளவுக்கு விவசாயம் எல்லா விஷயத்திலையும் வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு ரொம்ப வல்லமையாக பெரிய ஒரு இடத்திலே வந்திருந்தது எகிப்து. அந்த எகிப்து தான் முதலாவது ராஜ்யமாக அந்த காலத்திலே விளங்கப்பட்டது. அப்போ அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி ராஜ்யம் இருந்துச்சா? இல்லைங்க, ஃப்ளட்டு முடிஞ்ச பிறகு பெரிய ராஜ்யமா வந்தது. கிங்டம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாலே எகிப்து கிங்டம் ஆண்டாருங்க. எப்படி வந்து எகிப்தானது வீழ்ந்து போனது, எந்த விதமாக வீழ்ந்து போனது என்றும் பார்க்க போறோம். பாபிலோன் மாதிரி மொத்தமா அடிச்சு விழுகல, ஆனா அது பெரிய ராசுக்குள்ள போச்சு. அது மூலயமா தான் எகிப்தானது பழங்காலத்து எகிப்து. நீங்க நினைக்கலாம் கிளியோபாட்ரா வந்தாங்க, ஆனா பழங்காலத்து எகிப்து எப்படி வீழ்ந்து போனது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வர வீடியோட உங்களுக்கு சொல்றேன். எனவே இணைந்திருங்க இந்த வீடியோட. நன்றி.